ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை தேடணும். ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோம். தேவனை நம்ம தேடுறவங்களாக இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இருக்கிற வரை தேவனுக்காக நம்ம வாழணும். தேவனோட ராஜ்யம் நம்ம கட்டணும். தேவன் எங்கோ இருந்த நம்மளை தேவன் தேடி வந்தார், தெரிந்து கொண்டார். நமக்காக அவர் மனிதனாக வந்தார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார், மறுபடியும் அவர் வரப்போகிறார். அவருக்காக ஒரு வைராக்கியத்தோடு நம்ம வாழணும். ஒரு வைராக்கியம் நம்மளுக்கு வேணும். எதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்? இந்த பாடுகளை உபத்திரங்களெல்லாம் என்ன செய்யும்? நம்மளை இந்த வியாதிகளெல்லாம் நம்மளை என்ன செய்யும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனுக்காக நீங்கள் எழும்பி நிற்கும்போது, பிசாசுக்காக எழும்பி நிற்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு? உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தை எப்படி இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரோ, பாதாளத்தை எப்படி ஜெயித்தாரோ, பரலோகத்தை எப்படி வெற்றி பெற செய்தாரோ, அதுபோல் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு தான் தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த தேவனே சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, திடனு கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயிப்பேன்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் உபத்திரங்களும் பாடுகள் அவருக்கு தெரியும். என் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எலும்புனா கூட எலும்பு முடியாமல் செத்துருவ என்ன பண்ணுறான்? அவங்கள அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறான். வரணும், ஆலயத்துக்கு வரணும், தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் செத்துருவ என்ன பண்ணுறான்? அவனை அடுக்கி வச்சிட்டு இருக்கிறான். அதனால எப்படியாவது இந்த பிள்ளைங்களை என்ன பண்ண, ஒரு அபிஷேகத்தை நம்ம கொடுக்கணும். இந்த பிள்ளைங்களை மேலே ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நான் கொடுக்கறது இந்த பிள்ளைங்களால எழுப்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, பெந்தெகோஸ்தே நாளில் அவர் என்ன பண்ணார்? 120 பேர் அமர்ந்து ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை கொடுத்தார், ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் பேதுரு ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள அது பேதுரு அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி எழும்பி தைரியமாக பேசுகிறார். ஜீவனுள்ள தேவன் என்ன பண்ணுறார்? நீர் ஒப்பு கொடுத்தீங்க, அவங்க என்ன பண்ணி சிலுவிலே போட்டீங்க அப்படின்னு சொல்லி தைரியமாக பேசுகிறார். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் ரத்த சாட்சிகளாகும். அவர் என்ன பண்ணுறார்? என்ன ஆனாலும் சரி தேவனுக்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் கடைசியில் என்ன பண்ணாங்க? ரத்த சாட்சிகளாக மரித்தார். அப்போ இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? பரலோகத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல தான் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு அபிஷேகம் வேணும். மெயினாக தேவனோட பரிசுத்த ஆவியார் நம்மளோட இருக்கும் போது நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. பரிசுத்த ஆவியாரோட உங்களோட இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சும்மா இருக்கவே முடியாது உங்களால். பரிசுத்த ஆவியாரோட உங்களோட இருக்கும்போது ஜெபிக்காமல் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியாரோட உங்களோட இருக்கும்போது வேதத்தை வாசிக்காமல் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியாரோட உங்களோட இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு போய் சுவார்த்தை சாராமல் உங்களால் இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியாரோட உங்களோட இருக்கும்போது நீங்கள் தூங்கி கொண்டு இருக்க மாட்டீங்க. பரிசுத்த ஆவியாரோட உங்களோட இருக்கும்போது காலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுங்க? தேவனை பாதத்தில் ஓடி வருவீங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டிய காரியம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ளே வாங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் என்ன எடுப்புங்க. பரிசுத்த ஆவியானவரோட ஆளுகைக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஒரு பயம் உங்களுக்கு வேணும். ஒரு காரியம் குடும்பத்தில் நடுக்கிறது அப்படின்னு சொன்னால் ராத்திரி எல்லாம் என்ன பண்ணுறதில்ல, உங்களுக்கு தூக்கம் இருக்காது இல்லையா? தூக்கம் இருக்காது. இதனால் இந்த காரியம் நடக்கணும், ஒரு தீர்மானம் நடத்தணும் இல்லை, ஒரு ஏதாவது ஒரு காரியம். பிள்ளைங்க உடம்பு சரியில்லை, அவன் என்ன பண்ண, காலையில் எழுந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பிள்ளைங்க தூக்கிட்டு போகணும். ஏன்னா அந்த உள்ளு உங்களுக்கு இருக்கும். அதுபோல தான் நம்ம என்ன, ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கும் போது எப்படி இருக்குமோ அதுபோல பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருக்கும்போது உங்களை தூங்க விட மாட்டார். அதனால என்ன, ஒவ்வொருத்தரும் நீங்கள் பரிசுத்த ஆவியார் வரங்களை இவங்க பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் வரங்கள் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது. இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும்போது தான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். அதனால அன்பானவர்கள், உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன்னா, முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்குள்ளே வாங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை நிரப்புங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை விட்டு வெளுகாதீங்க, பரிசுத்த ஆவியானவரே நான் என்ன செய்யணும், எங்கே செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், ஆவியானவரே நீர் எனக்கு வெளியே நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம உட்கார முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த வார்த்தைகளும் உள்ளங்களில் போகாது. அது என்ன பண்ண, இருதயத்தை கட்டி வச்சிருக்கிறான் சத்ருவானவன். அந்த இருதயத்தை கட்டி வைத்து இப்போ சொல்கிற அந்த வார்த்தைகள் என்ன பண்ணனா, அது உள்ளரே போக முடியாமல் ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டுட்டு போயிட முடியும். அதனால நீங்கள் என்ன வச்சு ஜெபிக்கணும்னா, வார்த்தைகளை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டை நான் அவுக்கிறேன். அந்த வார்த்தைகளை தேவனே இருதயத்தில் எழுதுங்க. அந்த வார்த்தையின்படி நான் கர்த்தாவே நடுக்கா பேசா
ஆண்டவரே அதை தியானிக்க எனக்கு நீர் கிருபை தாங்க. இந்த உலகத்துல தேவனே நீ சொல்லியிருக்கிறீங்க, உப்பாக வெளிச்சமாக வெளுக்காக இருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அநேக ஜனங்களுக்கு நான் உப்பாக வெளிச்சமாக வெளுக்காக இருக்கணும். ஒரு போதகர் சொன்னாரு, உங்களை அழைப்பு நீங்க தெரிந்து கொள்ளணும், நான் உங்க உள்ளத்துல இருக்கிறது ஒரு பென்னு பேப்பர் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த போதகர் அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ணேன், பென்னு பேப்பர் எடுத்துட்டு நான் என்ன பண்ணி, என்ன உள்ளத்துல இருக்கிறது, ஆண்டவரே கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக நான் இருக்கணும். தேவனே, கோடிக்கணக்கான மக்களுக்கு கர்த்தாவே நான் உதவி செய்யணும். தேவனே, அவங்களுக்கு சத்தியத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ண எழுதினேன் நான். அவர் சொல்றாரு, யார் யார் உன் உள்ளத்துல என்ன வாஞ்சை இருக்கிறதோ அந்த வாஞ்சபடி உங்களை ஆண்டவர் அளித்து இருக்கிறார். அந்த காரியங்களை உங்களுக்கு தேவனை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதை நீங்க ஒரு புக்கில் பென்னு பேப்பர் எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன எழுதுறது அப்படின்னு யோசிக்கவே இல்லை. ஆனா என் உள்ளத்துல வந்தது என்னன்னா, கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக நான் இருக்கணும். கோடிக்கணக்கான மக்களுக்கு நான் உதவி செய்யணும். யாழை திக்கற்ற விதவிகளுக்கு நான் உதவி செய்யணும். நான் கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை. ஆனால் எழும்பி உழுதாதபடி தேவனே ஸ்தோத்திரம், நான் எல்லா ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும். என் உயிருள்ள நாளெல்லாம் தேவனே உங்களுக்காக நான் வாழணும். என் குடும்பத்துக்காகவோ பிள்ளைங்களுக்காக நான் வாழக்கூடாது. நான் தேவனே கர்த்தாவை, எத்தனோ பேர் இருளாக இருக்கிறாங்க, எத்தனோ பேர் சத்தியம் தெரியாமல் இருக்கிறாங்க, எத்தனோ பேர் அனாதி விதவைகள் இருக்கிறாங்க. ஒரு விதவை எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, எங்கள் வீட்டில் வாடிக்கை இருந்த அந்த பொண்ணு ஒரே வார்த்தை எனக்கு சொன்னது. அந்த பொண்ணு என்ன பண்ணால் பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது. அப்போது கேட்குறவங்களுக்கு என்ன சொல்லியிருக்குது, அந்த அம்மா எனக்கு அட்வான்ஸ் சரியாக கொடுக்கல, அதனால தான் நான் பூட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட சொல்லும்போது எனக்கு கோவம் வந்தது. பாத்தியா, ஒரு விதிவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நான் என்ன கம்மி விலையில் வாடி கொடுத்து கம்மி அட்வான்ஸ் வாங்கி கொடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கோவம் வந்து ஒரு மெசேஜ் வச்சேன் நான். என்னம்மா இப்படியெல்லாம் நீ பண்ணியிருக்கிற, இதெல்லாம் சரியில்லை. ஒரு விதிவேன்னு சொல்லிட்டு நான் கம்மியாக கொடுத்தா இதெல்லாம் நீ இப்படி பண்ணி. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆண்டி இல்லை ஆண்டி, நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பொருளாக அந்த வீட்டில் இருக்குது, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாவி கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கோவப்படாதீங்க ஆண்டி, எனக்கு யார் இருக்காங்க ஆண்டி. அப்போ எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்தது. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, அப்படியே ஆண்டவர்கிட்ட மண்டிகள் போட்டு ஜெபம் பண்ணேன். இயேசுவே, அந்த உயிதுவே நான் கண்ணீர் விட்டு வச்சுட்டேனே, அவளை வேதனைப்படுத்திட்டேனே, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து மெசேஜ் அனுப்பியிருக்குது, ஆண்டி சாரி ஆண்டி, எனக்கு கஷ்டம் புரிஞ்சுக்கினீங்க, அது போதும். அது மெசேஜ் என்ன மொபைலில் இருக்குது, வேணும்னு பாருங்கள். சாரி ஆண்டி, எனக்கு கஷ்டம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு விதிவே, ஒரு புருஷன் இல்லாத ஒரு பொம்பளை எப்படி நான் வாழ்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ஆண்டி, ஆனால் கஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆண்டி, பரவாயில்லை. அப்போ நானும் மெசேஜ் அனுப்பு, நம்ம உனக்கு ஏதாவது விதி வேணும்னா எனக்கு கேளு அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் அனுப்புது. அந்த பொண்ணு ஒரே ஒரு காரியம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சதை தெரியுமா, என்ன சொல்லிச்சேன்னா, அதை சொல்லிச்சு, ஆண்டி நீங்கள் எனக்கு எதுவும் உதவி பண்ணாதீங்க, எனக்காக என் மகன், ஒரே ஒரு மகன் இருக்கிற மகனுக்காக நீங்கள் ஜெபித்தாலே போதும், அதே எனக்கு பெரிய உதவி ஆண்டிறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட பேசவே முடியல. அப்படி ஒரு கண்ணீரோட நான் ஜெபம் பண்ணேன். இப்படிப்பட்ட விதவைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அநாதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, திக்கில்லாத இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, தாய் தகப்பன் என்ன பண்ண வெளியில தள்ளி ஆசிரமில் சேர்த்து இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு யார் ஆறுதலை சொல்றாங்க, அவங்களுக்காக யாரு ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். தேவன் உங்களும் எனது தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீனும் நான் தான் போய் சத்தியத்தை சொல்லணும். அப்படிப்பட்டவங்களுக்கு நீயும் நான் தான் நம்மளால ஆகிற உதவியை நம்ம செய்ய முடியும். ஏன்னா அதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஏன் தேடி போல, ஏன் நம்மளை மட்டும் ஏன் தெரிந்து கொண்டாரு, ஏன் நம்மளுக்கு இந்த வார்த்தையை ஜீவ கிரந்தம் எனக்கு நம்ம கையில் கொடுத்தாரு அப்படின்னா அதுக்காக தான். ஒன்று என்னை தெரிந்து கொண்ட என் மகளை தெரிந்து கொண்டு அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க, என்னை பற்றி சொல்லுவாங்கன்றதுக்காக அதை தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் தேவனை பாதத்தில் நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும், அவனை தேடுறவங்களாக இருக்கணும், முகத்தை பார்க்குறவங்களாக இருக்கணும். அவர் சொல்றார், காலையில் என் தேடுறவன் என்னை கண்டடைவான்னு சொல்றார், என் நாமத்தில் நீ எது கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் யாராவது நம்ம இருக்காங்களா? நம்ம சொந்த பந்தங்களானாலும் சரி, பெற்றவங்களானாலும் சரி, யாராவது அந்த தைரியம் நம்மளுக்கு சொல்றாங்களா? நான் இருக்கிறேன், நான் பெத்தவன் நான் இருக்கிறேன், பெத்தவள் நான் இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றவங்க இருக்காங்களா? இல்லை. ஆனால் அப்படி பெத்தவங்களை சொன்னாலும் எப்போ ஒரு நாள் 2 நாள் தான் பார்க்குறாங்க, 3வது நாள் கை விடுறாங்க. ஆனாலும் நம்ம தேவனை ஜீவிக்கிற தேவன் ஒருத்தர் தான். அவர் கடைசி வரை நம்மளோட இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அவர் சொல்றார், உன் தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், உன் தாய் கர்ப்பத்தையே நான் தெரிந்து கொண்டேன், உன்னை தொடுறவன் என் கண்மணியை தொடுவான். யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
அதனால இதை கட்டியாக அவனை பிடிச்சிக்கோங்க. அவர் பாதத்தில் வாங்க. உங்கள் பாடுகள் எல்லாம் என்ன பறந்து போயிடும். அவருக்காக வாழுங்க, அவருக்காக வாழுங்க. அவருக்காக இன்னைக்கு வாழ்ந்து பாருங்களேன். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த வேலையை நான் செய்கிறேன், சபையில வந்து நான் ஜெபிக்கிறேன், சபையில வந்து நான் ஆராதனை பண்ணுறேன், சபையில ஏதாவது ஒரு காரியம் நான் செய்கிறேன். ஒரு மாதத்துக்கு ஆண்டவர் யாருக்காவது, ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பம் நான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரேன். யாருக்காவது ஆண்டவர் மாதம் இப்போ ஒரு ஹாஸ்டலில் இருக்குதா, அந்த ஹாஸ்டலில் ஒரு பையனுக்கு வந்து 2500 ரூபாவாம். எதுக்கு? அவன் படிப்புக்கு, அவன் சாப்பாட்டுக்கெல்லாம். அப்படி ஏதாவது மிஷினரிகளுக்கு நான் உதவி செய்கிறேன். எத்தனையோ பேர் மிஷினரிகள் என்ன பண்ணுறாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு காடு மேடுன்னு சொல்லி போய் அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அடி உதவி வாங்கி போலீஸ் ஸ்டேஷன்லலாம் இருக்கிறாங்க. அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களால அழுகுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். ஆண்டவரே, நம்ம ஏதாவது செய்யணும். தேவனுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அப்படி நீங்க இருந்து பாருங்க. நம்ம சபை விசுவாசிகளுக்கு எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் சொந்த வீடா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் தேவனோட கிளீன் படிக்கணும், ஒவ்வொருத்தரும் தேவனோட ராஜ்யத்துக்கு ஆயுதமா இருக்கணும். நம்ம சபையில ஒரு எப்படி ஒரு 10-20 பேருக்காவது நம்ம தான தர்மம் செய்யணும். மிஷினரிகளுக்கு 10 மிஷினரிகளுக்காக நாம் உதவி செய்யணும். மாசம் இப்படி நம்ம என்ன பண்ணணும், அறிக்கை செய்து நம்ம செய்யும் போது ஏன் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டாரு சொல்லுங்க? சரி, நம்மளே வாழ்ந்து, நம்மளே சம்பாதிச்சு, நம்மளே சாப்பிட்டு, நம்மளே எல்லாம் கழுவி போகும்போது எப்படி நம்ம சேர்த்து வைக்க முடியும்? என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? நம்ம தேவனோட ராஜ்யத்தில் என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? தேவனுக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கிறோம்? நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனோட ராஜ்யத்துக்கு ஆயுதமாக இருக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம 2 வாரமா, போன வாரம் நம்ம பார்த்தோம் பரலோகம். என்ன சொன்னோம், என்ன 1000 வருட அரசாட்சி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அது இப்போ நம்ம அதில் கொஞ்சம் ஒரு பாகம் நம்ம என்ன பண்ணோம், பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் என்ன செய்கிறார்கள்? பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் நியாயம் விசாரணை செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? நியாயம் விசாரணை செய்கிறார். யாருக்கு நியாயம் செய்கிறாருன்னா, உனக்கும் எனக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாம் அங்கே போய் நிற்கும் போது பரலோகத்தில் நியாயம் விசாரணை செய்கிறார்கள். கொஞ்சம் சிலர், ஒரு அம்மா எனக்கு சொன்னது என்னன்னா, பரலோகத்தை நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. எங்கே இருக்காண்டி வசனத்துலன்னா எனக்கு தெரியாது. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் இப்போ நியாயம் தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் சிலர் என்னென்னா, ஆண்டவரோட வருகை வரும்போது தான் நியாயம் தீர்ப்புன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. ஆனால் இதில் நம்ம பார்க்கும்போது பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் நியாய விசாரணை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே தேவதூதர்களும் நியாயம் தீர்ப்பார்கள். 2 பேதுரு 2:4 நீங்கள் பார்க்கும்போது தேவதூதர்கள் கூட என்ன பண்ணுறாருன்னா நியாயம் தீர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாவம் செய்கிறவர்கள், யூதா 6வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது பாவம் செய்கிறவர்களுக்கு அவங்க என்ன பண்ண நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் நீங்கள் பார்க்கும்போது யார் பாவம் செய்தவர்கள்? பாவம்னா என்ன? விபச்சாரம், கொலை மட்டும் பாவமா? வேற என்னென்ன பாவம் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். பாவம் என்ன? ஆண்டவரோட ஆலயத்துக்கு என்ன பண்ண, ஆண்டவர் கீழ்ப்படியாம இருக்கிறதே ஒரு பாவம். அவர் கற்பனையில் படி நடுக்காம இருக்கிறதே ஒரு பாவம். இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்றோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கா அப்படின்னு இருக்கும். நம்மளுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கண்டிப்பா இருக்கிறது. நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தேவன் உங்களும் என்னை தெரிந்து கொள்ளலை. ஏன்னா தேவன் நம்மளை வேறு பிரித்து இருக்கிறார். நம்ம ஜாதி ஜனங்கள் இருந்து நம்மளை வேறு பிரித்து, கர்த்தரே தேவன், வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்காரு, பிரித்து எடுத்திருக்கிறார். உண்மையில தேவன் யாருன்றதுக்காக தெரிந்து கொள்றதுக்காக நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். சத்தியம் தெரியாம நம்ம இருள இருந்த நம்மளை வெளிச்சத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சத்தியத்துல இருந்த, சத்தியம் தெரியாம இருள இருந்த நம்மளை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் வரும்போது எனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு யாரும் நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? இது சத்தியமேல எனக்கு தெரியாது, நீரே தேவனேனே எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சாக்க போக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனா தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கம் என்னன்னா,
என்னை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ராவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து மோசேக்கு சொல்கிறாரு, பார்வோன் கிட்டே நீ போ, இஸ்ராவேல் ஜனங்களை அனுப்பு, என் தேவனுக்கு ஆராதனை பண்ணணுன்னு சொல்லி அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது பார்வோன் சொல்கிறார், நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்றாரு. ஆனால் எவ்வளோ 10 வாதிகள் அங்கே வந்தால் கூட பார்வோன் ஹிருதயத்தை கடினப்படுத்துறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால அந்த 10 வாதிகள் வரும்போது கூட அவர் ஹிருதயம் என்னாவில், சரி இவ்வளோ கஷ்டம் நம்ம தேசத்தில் இருக்கிறதே, இவங்களை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்வோன் ராஜா என்ன பண்ணல, அனுப்பலை அவங்கள. அவர் என்ன பண்ணுறார், எல்லா அற்புதங்களை பார்த்தாலும் தண்ணி ரத்தமாக மாறினது, கோல் பாம்பாக மாறினது, பேன்கள் ஒண்டுகள் எல்லாம் வந்தது, தலைப்புள்ளைகள் ஃபஸ்ட்டு பிறந்த புள்ளைங்களெல்லாம் மரித்து போனார்கள், இது கிளிகள் எல்லாம் வந்தது, நெருப்பு மலை, வெட்டி கிளிகள் வந்தது, நெருப்பு மலை வந்தது, சரிங்களா. இதெல்லாம் வரும்போது கூட பார்வோன் ஹிருதயம் எப்படி என்ன பண்ண கடினப்படுத்தி இருந்தது. அதுபோல தான் இப்போ கூட நம்ம ஹிருதயம் எப்படி இருக்கிறதுன்னா, எல்லாம் கேட்டு எல்லாம் படித்து எல்லாம் தெரிஞ்சு நம்ம ஹிருதயங்கள் எப்படி இருக்கிறது, நம்ம ஹிருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல என்ன பண்ண, ஆண்டவர் என்ன பண்ணாரு, பார்வோன் என்ன பண்ணாரு, அப்படி பண்ணி அவன் தலைப்புள்ளிகளெல்லாம் செத்து போய் கூட அவன் என்ன பண்ணுறா, சரி போங்க, ஏன்னா எல்லா வீட்லேயும் ஃபஸ்ட்டு பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, மரித்து போனாங்க. அப்போ இவனுக்கு ஒரு பயம் வந்தது, சரி பிள்ளைகளெல்லாம் மறிக்கிறாங்க, இவ்வளோ கஷ்டம் நம்ம தேசத்தில், அதனால இவங்களை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முழு ஹிருதயத்தோடு அவனை விடல. இதெல்லாம் நடுக்குதுன்னு சொல்லி ஒரு பயத்துக்காக அவன் என்ன பண்ண, சரி போங்க. ஆனால் போங்கன்னு சொல்லும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா, எகிப்து தேசத்தில் இருக்கிற அந்த வீடுகளில் வெள்ளி பொண்ணு உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. அப்போது அந்த எகிப்து தேசத்தில் இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பொண்ணு வெள்ளி எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க, அனுப்புனாங்க. அனுப்பும் போது கூட இவர் என்ன பண்ணுறார், பார்வோன் மறுபடி என்ன பண்ணுறான் மறுபடி துரத்து கொண்டு வரான், இவங்களை விடக்கூடாது, என்ன நடத்தாலும் சரி துரத்து கொண்டு வரான். ஆனால் ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா, அவர் என்ன பண்ணார், செங்கடல் 2 பழகினார், இஸ்ராவேல் ஜனங்களை வழி நடத்தினார், பார்வோன் சேனெல்லாம் முடிக்கி போனது. அன்பானவர்களை நான் என்ன சொல்கிறேன்னா, இது நம்ம குடும்பம் எதுக்குன்னா, இது நம்ம ஹிருதயம் கட்டி வைத்திருக்கிற பொல்லாதாவே. உண்மையில் தேவனை தெரியும், அவரால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லைன்னு தெரியும், அவர் மறுபடி வரப்போகிறாரான்னு தெரியும், நம்மளை நேசிக்கிறாரான்னு தெரியும், நம்மளை அபிஷேகித்திருக்கிறான்னு தெரியும், நம்மளுக்கு ஒரு ஆயுதப்படுத்தி இருக்கிறார் ஒரு இடத்த நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம ஹிருதயங்களை எப்படி இருக்கிறது, பார்வோன் ஹிருதயத்தை மாதிரி பிசாசானவன் என்ன பண்ண கட்டி வச்சிருக்கிறான். பிசாசானவன் கட்டி வச்சு அவர் என்ன பண்ணுற, சோறுகளும் பலவீனங்களும் கடன் பிரச்சனைகளும் வியாதிகளும் கொண்டு வந்து நம்மளை என்ன பண்ணுறான், அப்படியே பின்மாற்றத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறான். நமக்கு அது இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எச்சரிக்கையோடு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த வார்த்தைகளெல்லாம் தேவன் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, இதெல்லாம் நடந்திருக்கிறது இல்லையா, இதெல்லாம் நம்ம தியானிக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியுது, நம்ம மனக்கண்கள் பாருங்கள், இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கல, ஆனால் அது என்ன ஆண்டவர் என்ன பண்ணுறா, அந்த நேரத்தில் அது கொண்டு வருவார் நம்மளுக்கு. அந்த பார்வோன் ராஜா ஹிருதயம் எப்படி கடினப்படுத்தி இருக்கிறதோ அதே போல தேவ பிள்ளைங்களான உங்க ஹிருதயம் என்ன பண்ணுது, கட்டி வச்சிருக்கிற சத்ரு. அந்த ஹிருதயத்தை நம்ம என்ன பண்ணணும், அது கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகளெல்லாம் அவுக்கிற அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்து இருக்கிறார். அவன் தலை நசுக்கிற அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்து இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவன் என் தலை எப்படி நசுக்க முடியும் அப்படின்னா, வெளியே இதில் பார்க்குறோம் இல்லையா, லூக்கா 10:19 பாருங்க, அவன் தலை நசுக்கிற அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். எப்படி அப்படின்னா, நாம் ஆயுதமாக இருக்கணும், உபவாசம் இருக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வரணும். நீயா நான் பார்க்கலாம் ஒரு சேலஞ்சு. இந்த உலகத்தில் இல்லைன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க முடியாது, கிறிஸ்துவுக்காக வாழ முடியாது, அவரோட ஒரு வருகைக்கு நாம் ஆயுதமாக இருக்க முடியாது, அவருக்கு பிரியமாக நாம் நடக்க முடியாது. ஒரு வயிறாக நம்மளுக்கு இருக்கணும், ஒரு அறிக்கை நம்ம செய்யணும், 1 மணி நேரமாவது அவருக்காக நான் வாழணும், 1 மணி நேரமாவது அவர் பாதத்தில் நான் உட்காரணும், ஒரு 10 அதிகாரிகளாவது நான் படிக்கணும், வருஷத்துக்கு ஒரு குடும்பமாவது நான் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும், குடும்ப ஜெபம் நம்ம பண்ணணும், மோச கற்பனல் படி நம்மளால நம்ம நடக்கணும். இந்த மாதிரி நம்ம எதாவது ஒரு அறிக்கை செய்தோன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த அறிக்கை கடைசி வரை நம்ம நடத்துகிறவங்களாக இருக்கணும். தேவன்கிட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் விழுந்து விழுந்து போகிறேன், இந்த அறிக்கை செய்கிறேன், நான் விழுந்துடுறேன், ஆனாலும் ஆண்டவரே என்னை கைப்பிடிச்சி நீ நடத்து சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். ஒரு வைராகியம். நீ எங்கே போனாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, நீ தூங்கினாலும் சரி, உனக்கு சரீரம் தான் பலவீனமாக இருக்கும், ஆனால் உன் ஆவி உற்சாகமாக இருக்கணும். தேவனுக்கு சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை கேட்டுட்டு சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவரே நாளைக்கு சபைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன், நாளைக்கு ஆராதனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன், நாளைக்கு சபையில் ஜெபம் நடக்கிறது, நான் எப்படாவது போகணும் ஆண்டவரே. யார் வந்தாலும் யார் வரலனாலும் யார் என்ன சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் நான் ஆண்டவரே உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிற அந்த காரியம் நான் செய்யணும் ஆண்டவரே. என் வார்த்தைகள் ஆண்டவரே பரிசுத்தமாக இருக்கணும். நான் யாரும் வேதனைப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. நீ சொன்னது மேலே ஒவ்வொருத்தரையும் நான் மன்னிக்கிறவளாக இருக்கணும் சுவாமி, மன்னிக்கிறவனாக நான் இருக்கணும் சுவாமி. அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், அடுத்தவங்க மனைவிக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், அடுத்தவங்க கணவருக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், அடுத்தவங்கள மேலே நான் குறை சொல்ல மாட்டேன். தேவனே நீ கொடுத்திருக்கிற அந்த காரியம், நீ அளித்திருக்கிற அழைப்பில் நான் உறுதியாக நினைக்கணும் ஆண்டவரே. என்ன வைத்திரீர், என்ன செய்றீர், நீர் வெளிப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. நம்ம இப்படி ஜெபிக்க 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 ஒரு நாளில் தேவன் பேச மாட்டார். கொர்நேலியோ அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது, கொர்நேலியோ ஒரு நல்ல அதிகாரி, பணக்காரன். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா தான தர்மங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தான தர்மம் செஞ்சதுனால தேவதூத்தன் வந்தானா? பல நாள் தான தர்மங்கள் செய்ததுனால தேவதூத்தன் வந்தானா? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப நாள் அவர் தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உதயத்தை தேவனை பார்த்தார், அவர் உள்ளத்தை தேவனை பார்த்தார். அவர் நான் எனக்கு உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்லி பரலோகத்திலிருந்து தேவதூதனே வந்து அங்கே பேசினார். அப்படி அவர் என்ன பண்ணார்? ரட்சிக்கப்பட்டார். இன்னும் நிறைய கூட நம்ம சொல்லலாம். கந்தாகி என்ற ஒரு ஸ்ரீன்னு நம்ம சொல்ல முடியாது, அது என்ன 9ன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கந்தாகி என்ற ஒரு ஸ்ரீ. அவன் என்ன பண்ணான்னா ரதத்தில் போய் கொண்டிருக்கும்போது பிலிப்பு கிட்ட சொன்னாராம், பாரு அவன் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான், நீ போய் அந்த பிலிப்பு அந்த வண்டியில் நீ ஏறு அப்படின்னு சொல்லி. அவள் பிலிப்பு போய் அங்கே போய் இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரியுமா, இது வாசிக்கிறீங்க, சொல்கிறவங்க இல்லாமல் இருந்தால் எப்படி நான் அறிந்து கொள்ள முடியும்? அப்போ ஆண்டவரை பற்றி அவர் சொல்லும்போது அப்படியே என்ன பண்ண ஞானஸ்தானம் கொடுக்கும்போதே தேவ ஆவியானவர் அவங்களை எடுத்துக்கொண்டு போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும்போது எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கும்போது நடக்கும். அவரால் கூடாதது காரியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பரிசுத்தவான்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, அனுபவிச்சிருக்கிறாங்க. அதுதான் அவர் வேதத்தை என்ன பண்ணியிருக்கு, நம்ம தேவனை கொடுத்து இருக்கிறாரு. இதில் இருக்கிறது உண்மைதான், இதெல்லாம் ஒவ்வொன்றும் உண்மைதான். இல்லாதது ஒன்றும் கூட அவர் கூட்டவும் கூடாது, குறைவுக்கும் கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வேதத்தில் பரிசுத்தவான்கள் எப்படி அவரை பயன்படுத்தியிருக்கிறார், அது போல தான் உங்களும் என்ன பயன்படுத்துறதுக்காக தான் உங்களும் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் அபிஷேகிச்சார். அதனால தான் நான் சொல்கிறேன், அபிஷேகம் கேளுங்க, வரங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட நிற்க கேளுங்க. அபிஷேகம் இல்லாமல் வரங்கள் இல்லாமல் நம்ம நிற்க முடியாது. அதை நீங்கள் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட நீ கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னவரே, உங்கள் முகத்தை தேடுகிறேன் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் உங்கள் முகத்தை நான் தேடுகிறேன். இந்த வரம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இந்த அபிஷேகம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, உங்களுக்காக நான் வாழணும் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு தாகத்தோடு நீங்கள் கேட்கும்போது அவர் கண்டிப்பாக கொடுக்குறவராக இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான காரியங்களும் ஆசீர்வாதங்கள் நம்ம தேவைதான். ஆனால் கேளுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கேளுங்க, ஆண்டவரே உங்கள் வரங்களை எனக்கு கொடுங்க, உங்களை நான் பார்க்கணும் ஐயா, உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் ஐயா, உங்களோட நான் நடக்கணும் ஐயா, உங்களோட நான் பேசணும் ஐயா. ஏனோக்கு எப்படி உங்களோட நடந்துட்டார்? அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் இருந்தது இல்லையா, அவங்களுக்கு குடும்பம் இருந்தது இல்லையா, எப்படி உங்களோட நடந்தாரோ அதுபோல் நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் என்னை நடத்துங்க ஆண்டவரே. எலியா ஜெபிக்கும் போது வானம் திறந்து அக்கினி புறப்பட்டு வந்தது. அந்த வல்லமை எலியாவுக்கு நீ கொடுத்துரு. அந்த வல்லமை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுங்க. கொடுக்குறாரா இல்லையா சொல்லுங்க, கொடுக்குறாரா இல்லையா?
நம்ம ஜெபிக்கணும். அந்த வல்லமை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கண்டிப்பா தேவன் தன்னை பிள்ளைங்கள் கையில் ஆகாத காரியம் எதுவுமே அவர் செய்ய சொல்ல மாட்டார். நம்மளால முடிகிற காரியங்களை தான் அவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதுபோல நம்ம தேவனை பாதத்தை நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும். பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க எழுதிக்கோங்க, வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. இது ரொம்ப பாவம் செய்கிறவள் எங்கே இருக்கிறாங்க? யூதா 6வது வசனம் பாருங்க. யூதால ஒரே அதிகாரம் தான், 6வது வசனத்தை பாருங்க. ஆதியாகம் 6:1-5. ஆதியாகம் 6:1-5. ஆதியாகம் 16:7. வெளிப்படுத்தல் 12:4. வெளிப்படுத்தல் 7:8. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் வீட்டில் போய் தியானித்து பாருங்க. தேவதூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:2-3 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்க்கிறார் என்று அறிவீர்களா? தேவதூதர்களும் நியாயம் தீர்க்கிறார் என்று அறிவீர்களா? நம்ம பார்க்குறோம், பரிசுத்தவான்களும் தேவதூதர்கள் இது உலகத்தில் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதே போல் 12 சீஷர்களுக்கு என்ன சொல்கிறார் அவர் பாருங்க. மத்தேயு 19:27-28. மத்தேயு 19:27-28 நீங்கள் பார்க்கும்போது, சீஷர்கள் பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாமே விட்டு உங்களை பின்பற்றி நான் வருகிறோம். அப்பொழுது பாருங்கள் பேதுரு கேட்குறாரு. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையுமே விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறாரு. யார் கேட்குறாரு? பேதுரு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பாருங்க, அதில் மத்தேயு 19:27-28 நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றுங்கள், நீங்களே உட்கார்ந்தும் நியாய விசாரிப்பீர்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னை நீங்கள் பின்பற்றும் போது எங்ககிட்ட வந்து சிங்காசனத்தை நீங்கள் உட்காந்து நியாயம் விசாரிப்பீர்கள். யாருக்கு நியாயம் விசாரிப்பார் அப்படின்னா, எனக்கும் உங்களுக்கும் அங்கே சீஷர்கள் நியாயம் விசாரிக்கிறார்கள். நீயும் நானும் அங்கே போகும்போது சீஷர்கள் அங்கே நமக்கு நியாயம் விசாரிக்கிறார். எது நீ செஞ்சிருக்கிறே, என்ன செஞ்சிருக்கிறே, என்ன வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்கள் நடிக்கை எப்படி இருக்குது, எனக்கு உண்மையா நீ வாழ்ந்தியா, உனக்கு கொடுத்த அந்த வேலையை நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, கடைசி காலத்தில் நியாயம் விசாரிக்கிறவராக சீஷர்கள் வைத்திருக்கிறார், தூதர்கள் வைத்திருக்கிறார், பரிசுத்தவான்கள் நியாயம் விசாரிக்கிறவர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் நம்ம என்ன பண்ணோம்னா, தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம இருக்கணும். பேதுரு சொன்னது போல் பேதுரு சொல்கிறாரு, உங்கள் பின்பற்றி எல்லா பொண்டாட்டி பிள்ளைங்களும் எல்லாம் விட்டுட்டு உங்களை பின்பற்றி நாங்கள் வரோமே, எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது, ஆனாலும் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நீ நியாயம் சிங்காசனத்தில் அமர்ந்து நியாயம் விசாரிப்பேன். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் சிலர் நீங்கள் பார்க்கும்போது சாது சுந்தர் செல்வராஜ் இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எல்லாம் தாய் தகப்பனும் எல்லாமே விட்டுட்டு அவர் என்ன பண்ணார்? ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உபாச ஜபங்கள், எப்போ பார்த்தாலும் உபாசம், எப்போ பார்த்தாலும் தேவன பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவங்களை கொஞ்சம் சிலர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசை இல்லையா? நான் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் வீடு கட்டணும், எனக்கு ஒண்டி வேணும், வாகனம் எல்லாம் வேணும், எல்லாரும் போல நானும் வாழணும்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்காரா? அதெல்லாம் அவர் என்ன பண்றாருன்னா, உதிர விட்டுட்டு தேவனுக்காக நான் வாழணும். இது உலகம், அழிஞ்சு போகிற உலகம். இது நம்மளுக்கு வாடகை வீடு சொந்தம் இல்லை. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது வாடகை வீடுன்னு நினைக்கிறீங்களா? நீ எத்தனை நாள் நீ வாழ்ந்தாலும், என்னதான் நீ சம்பாதிச்சாலும், எவ்வளவு பெரிய பில்டிங்கு கட்டினாலும், எவ்வளவு நகை நீ உங்களுக்கு இருந்தாலும், ஒரு நாள் நீ என்ன பண்ணணும்? ஓனர் வந்து துரத்தும் போது நீ போய் இதாகணும். அல்லேலூயா. அதனால இந்த வாடகை வீடுக்கு நமக்கு ಸಂತೋಷ, ಈ ವಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ನಾವಿದ್ದೀವಿ, ಇದು ನಮಗೆ ಶಾಶ್ವತ ಇಲ್ಲ. ನಮಗೊಂದು ಸ್ವಂತ ಮನೆ ಕಟ್ಟಿ ಮಡಗಿದ್ದಾರೆ, ಅದೇ ನಮಗೆ ಶಾಶ್ವತ. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಎಲ್ಲ ಇರ್ತದೆ. ಆ ಮನೆ நம்ம விரும்புகிறோமா? அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம விரும்புகிறோமா? இல்லை, அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம். பார்வன் ஹிருதயத்தை எப்படி கட்டி வைத்திருக்கோம்? பிசாசு நம்ம ஹிருதயத்தை கட்டி வச்சிருக்கிறான்.
அதனால அந்த வீட்டுக்கு போறதுக்கு விரும்புகிற கொஞ்சம் ஜனங்க தான், எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. இந்த உலகத்துல இருக்கும் போது நல்லா ஆடி பாடி குளிச்சு தின்னு எல்லாம் நகை அது இது போட்டு ஜாலியா இருந்து ஒரு நாள் பார்த்துக்கலாம். தேவனை மன்னிச்சிடுவார். தேவன் எனக்கு கஷ்டம் தெரியும், எனக்கு குடும்ப கஷ்டம் தெரியும், தேவனை மன்னிச்சிடுவார். இல்லை இல்லை, மன்னிக்க மாட்டார். தெரியாம இருக்கிறவங்களை மன்னிப்பார், தெரிஞ்சவங்கள. ஹல்லேலூயா. அது போலதான் நமக்கு ஒரு ராஜ்யம், நமக்கு ஒரு வீடு அங்கே கட்டி வச்சிருக்கிறார். அது வீட்டுக்கு நம்ம ஆயுதமா இருக்கணும். இந்த உலக பிரகாரமான ஒரு வீடு கட்டும் போது அந்த வீட்டு மேல எவ்வளவு கனவு வச்சுட்டு நம்ம கட்டுறோம். இது உலக பிரகாரமான ஒரு காரியம் செய்யும் போது எவ்வளவு ஒரு ஆசையோட நம்ம பிள்ளைங்களை தீர்மானம் பண்ணணும், நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், என் பிள்ளை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வேணும், இருக்கிறவரை நம்ம கார் வேணும் வீடு வேணும்னு சொல்லி நம்ம விரும்பி 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 சேர்த்து வச்சு ராத்திரி பகலும் சேர்த்து வச்சு ஏமாத்தி பொய் சொல்லி திருடி சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? நீங்க நினைக்கலாம், ஆண்டி நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், செய்யாம இருக்கிறது நல்லதுதான். ஹல்லேலூயா. செய்யாதீங்க. என்ன எப்படாவது இந்த உலகத்துல நம்ம பழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பழிந்து கொண்டு போய் வாழ்றோம். நமக்கு இன்னொரு வீடு அங்கே வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுக்கு நம்ம ஆயுதமா இருக்கணும். அந்த வீட்டில் நம்ம சேர்த்து வைக்கணும். அந்த வீட்டில் சேர்த்து வைக்கும் போது அங்கே போகும்போது நம்ம எனக்கு என்ன பண்ண தேவனுக்கு கொடுப்பாரு. இதெல்லாம் பூச்சி இதெல்லாம் பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஹிருதயத்தை நமக்கு என்ன பண்ணல, தேவனுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த ஹிருதயத்தை திருடி அவனை வச்சிருக்கிறான். தேவன் ஹிருதயம் தான், இது தேவனோட ஆலயம் தான், தேவனோட சரீரம் தான். ஆனா அந்த ஹிருதயத்தை கொடுத்திருக்கிற தேவனை விட்டு பிசாசு என்ன பண்ண, அந்த ஹிருதயத்தை கடித்தா கரெக்டா கடுத்தி அந்த ஹிருதயத்தை கடுத்தி அவனு கையில வச்சு ஒரு பொம்மை போல நம்மளை ஆட்டுறான். ஒரு பொம்மை போல ஆட்டுறான். ஏய் நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போ, இப்படிதான் செய், இப்படிதான் பேசு, இந்த இடத்துக்கு தான் போ, கொஞ்ச நாள் வாழ்க்கை நல்லா குடி, நல்லா ஜாலியாயிரு, நல்ல ஆடம்பரமாயிரு. அந்த ஆத்மா எங்கே போனா அவனுக்கு என்ன? இப்போ உலகத்துல இருக்கிறவரை நல்லா இருந்தா போதும், இருக்கும் போது நல்லா குடிச்சு அந்த குடி எத்தனை நாளைக்கு வரும்? எவ்வளவு நேரம் இருக்கும் அந்த குடி? அந்த போதை எவ்வளவு நாள் இருக்கும்? அதை நம்ம நினைச்சு பார்க்கறதுக்கு சத்ரு என்ன பண்ணிருக்க, மனக்கண்களை கட்டி வச்சு நம்ம ஹிருதயத்தை கடுத்தி அவன் கையில வச்சிருக்கிறான். வாலிப பிள்ளைங்களானாலும் சரி, நல்லா இருக்கும் போது ஜாலியா இருக்கலாம், நல்ல சினிமா பாட்டு டிராமா சினிமா எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாலிப பிள்ளைங்களோடதான் பெரியவங்களோடதான் பிசாசு நம்ம ஹிருதயங்களை எல்லாம் கடுத்தி வச்சிருக்கிறான். அது விடுவிக்கிறது தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தாரு. பிசாசு கையில இருக்கிற அந்த ஹிருதயத்தை விடுவித்து இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. அவன் இருந்து நம்மளை விடுவித்துட்டாரு. விடுவித்தாரா? விசுவாசிக்கிறீங்களா? விடுவித்துட்டாரு. அவர் ரத்தம் சிந்தறார் நமக்காக பலியானாரு. அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, இன்னும் எனக்கு தகப்பனுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் மறுபடி வருவேன், உங்களா கொண்டு போவேன், நான் கொண்டு போவேன், நீங்க என்ன பண்ணுங்க, ஆயுதமா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை விடுவித்தாரு. ஆனாலும் என்ன பண்றான், பிசாசு அக்கத்தை பக்கத்துல மறுபடியும் நம்மளை கட்டி வச்சிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அவனுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி தேவனை ஒப்பு கொடுத்து தேவனை விடுவித்திருக்கிற அந்த சரீரத்தை மறுபடி, அந்த ஹிருதயத்தை, அந்த சரீரத்தை பிசாசுக்கு மறுபடி நம்ம ஒப்பு கொடுக்காம நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். அதனால இதை சொல்றது, எல்லாரும் அபிஷேகப்பட்டு கொள்ளுங்க, தேவன பாதத்தை கேளுங்க, வரங்கள் கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. அதெல்லாம் நீங்க கேட்கும் போது அவன் சத்ருவின் இருந்து நம்மளை தேவனை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது போல தேவனை நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கம். நீங்க பாருங்க, பரிசுத்தவான்கள் கொடுக்க கணம், பரிசுத்தவான்களுக்கு தேவனை கொடுக்கப்படும் கணம் என்னன்னா, 149 சங்கீதம் 4-9 வரை நீங்க வாசிச்சீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் கணம். அது என்ன கணம் கொடுக்கிறாரு?
1000 வருடம் அரசாட்சி போது துர்மார்கரையும் மனம் திரும்பும் தருணம் இல்லை. ஹல்லேலூயா. 1000 வருடம் அரசாட்சி வரும்போது துர்மார்களுக்கு மனம் திரும்ப தருணம் இல்லை. ஏன்னா இப்போதான் கிருபையின் காலம், இறக்கத்தின் காலம். இப்போ நம்ம என்ன பண்ணனா 149 4-9 சங்கீதம் 149 4-9. அது என்னன்னா 1000 வருட அரசாட்சி ஆகும்போது துர்மார்கனுக்கு மனம் திரும்பவும் காரணம் இல்லை, வாய்ப்பில்லை. ஆனால் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணார்? நியாயம் தீர்க்கிறவர்களாக அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் பரலோகத்திலே கிறிஸ்துவோடனே 1000 வருடங்கள் அரசாட்சி செய்வார்கள் என்று வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனம் 6வது வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் கிறிஸ்துவோட 1000 வருடம் அரசாட்சி செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் துர்மார்களுக்கு என்ன பண்ண இது இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் பரிசுத்தவான்கள் எப்பொழுது பரலோகத்தில் தேவனோட இருப்பார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அதே போல் வெளிப்படுத்தல் 20-25 பார்க்கும்போது மரணமடைந்த துர்மார்களும் உயிரோட இல்லை. மரணமடைந்த துர்மார்கள் உயிரோட இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும். உயிரோட இந்த துர்மார்களும் அழிக்கப்பட்டார்கள். 2 தெசலோனிக்கா 1:7-10. 2 தெசலோனிக்கா 7:1-7-10. 2 தெசலோனிக்கா 7:8. இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிங்க. ஏசாயா 11:4, ஏசாயா 30:33, ஏசாயா 25:31-33. இதெல்லாம் என்ன? உயிரோடு இருந்த துர்மார்கள் அழிக்கப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற துர்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அழிக்கப்படுவார்கள். எப்படி அழிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி, பூமியின் மனுஷன் இல்லை. பாருங்க, எஜேக்கியேலுங்க, நான் போன வாரம் தான் நான் சொன்னேன். எஜேக்கியேல் 4வது அதிகாரம் 23-25 நீங்கள் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, எஜேக்கியேலுக்கு ஆண்டவர் காட்டுறாரு, பூமியில் என்ன பண்ணார், பூமியில் மனுஷனே இல்லையா, ஏன்னா எல்லாம் அழிக்கப்பட்டது. இது நடக்குமா, இது ஆகுமா அப்படின்னா நடுக்கும். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்னென்ன ஆயுதத்தோடு நம்ம இருக்கிறவங்களா இருக்கணும். 5வதாக 1000 ஆட்சி முடிவு சம்பவங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது நிறைய இருக்குது. டைம் வேறு ஆயிடுச்சு. தேவன் சித்தமான அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். இந்த வாரம் நம்ம தியானித்தது ஒரே ஒரு காரியம் தான் நம்ம தியானித்தோம். பரலோகத்திலே பரிசுத்தவான்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன செய்வார்கள் பரலோகத்தில் பரிசுத்தவான்கள்? நியாய விசாரணை. துர்மார்கள் என்ன செய்வார்கள்? துர்மார்கள் என்ன செய்கிறாங்க? இல்லாமல் போயிடுறாங்க. ஹல்லேலூயா. துர்மார்களுக்கு அப்போ இதே இல்லை. இப்போ தருணம்னா இப்போ தேவனை மன்னிக்கிறாரு. இப்போ இறக்கத்தின் காலம். இப்போ மனம் திரும்பணும். மனம் திரும்பும் போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, துர்மார்கள் கூட மனம் திரும்பும்போது அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறார், அவங்கள தேவனை மன்னிக்கிறார். இதுதான் கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, தேவனுக்காக நம்ம வாழ்கிறவங்களாக இருக்கணும். விசுவாசிக்கு நம்ம சரீரத்தை கொடுக்கக்கூடாது, நம்ம இதயத்தை கொடுக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருக்கு தான் நம்ம இதயத்தை கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணணும். பரிசுத்த ஆவியான வரங்களை நம்ம விரும்பணும். பரிசுத்த ஆவியான வரங்களை நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேணும். நான் படிக்க முடியல பரவாயில்லை. அது இதில் என்ன வேணும்? கேட்குறவனும் இதில் 1வது அதிகாரம் நீங்கள் பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 1ல் பார்க்கும்போது கேட்குறவனும் அவன் என்ன பண்ணுவானா, அது யாராவது படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் நீங்கள் பார்க்கும்போது கேட்குறவனும் ரட்சிக்கப்படுவானா பாருங்கள். அதில் நீங்கள் பார்க்கும்போது ಈ ಪ್ರವಾದನ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುವಂತವನು ಕೇಳುವಂತವನು ಈ ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ಮಾತುಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುವಂತನು ಧನ್ಯರು. ஹல்லேலூயா. தமிழ் வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தமது ஊழியக்காரத்திற்கு
காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினமான விசேஷம் இவைகளே இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேளுங்க, தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கிறது. எனக்கு படிக்க தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சாக்கு சொல்லாம இருக்காம, இப்ப தேவன் நம்மளுக்கு எவ்வளோ காரியங்கள் கொடுத்துருக்கிறாரு. அந்த மொபைல்ல என்ன பண்ணுங்க, பைபிளை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது கேளுங்க. படிக்க தெரியாதவங்க, படிக்க தெரிஞ்சவங்க படிக்கணும், தெரியாதவங்க கேட்கணும். அவர் சொல்றாரு, கேட்கிறவங்களும் அதன்படி நடுக்கிறவங்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அதனால நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுறவங்களாக இருக்கிறோம். தேவனோட பிசாசுக்கு நமக்கு இடம் கொடுக்காதபடி, பிசாசுக்கு நம்ம இதயத்தை கொடுக்காதபடி, பிசாசுக்கு நம்ம சரீரத்தை கொடுக்காதபடி, தேவனே பரிசுத்தாவியானவரே நீர் வாங்க, நீங்க நடத்துங்க, நீர் பேசுங்க, நீர் ஒவ்வொரு காரியங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா இளைவனை நினைக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.